சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு ஐவகை கடமைகள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, சிவ சிவ அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக நல்லதொரு சிந்தனை விருந்தாக ஐவகை கடமைகள் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, கடமை என்பது லைபிள் என்று சொன்னால் பொருத்தமா இருக்கும். தமிழில் கடன் என்று சொன்னாலும் மிகையாகாது. கடன் என்பதுதான் வாங்கியது, நாம் பெற்றது. நாம் பெற்றதை என்றைக்கா இருந்தாலும் திருப்பி கொடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? அந்த வகையில் அந்த நம்முடைய கடமையை கடன் மை விகுதி பெற்று கடமை என்றானது. கடன் என்பதுதான் நாம் வாங்கியது. என்ன பண்ணோம்? திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் போது அது கடன் என்பதுதான் மை என்ற வெகுதி பெற்று கடமை என்றார். கடமைன்னு ஆங்கிலத்தில் டியூட்டின்னு சொல்லுவோம். அதற்கு நல்ல ஒரு பொருள் உண்டு. டியூட்டி என்பது we have to do, நாம் செய்ய வேண்டிய ஆக வேண்டிய ஒன்று, நாம் செய்தே ஆக வேண்டிய ஒன்று. அப்ப அந்த செய்ய வேண்டியது அதை தான் டியூட்டி என்று ஆங்கிலத்திலும் கடமை என்று தமிழிலும் பார்க்கிறோம். இப்ப இந்த கடமையிலிருந்து நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கணும்னு யாராவது நினைச்சா அது சரியா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்ப அந்த கடமை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்று. நமக்கும் சமுதாயத்திற்கும் இடையில ஏற்படுகின்ற ஒரு பாண்டிங், ஒரு உறவு. அப்ப நமக்கும் சமுதாயத்துக்கும் இடையில என்ன உறவு இருக்கு? நாம் பெருவாரியாக சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஆம், நமக்கு பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல் நலம், என்னுடைய மனநலம், என்னுடைய பொருளாதாரம், இதுதான் நினைக்கிறோம். இது சரியானதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தா, இந்த நமது என்பது எங்கிருந்து வந்தது? தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம் இல்லையா? பிறக்கும்போது நாமளா விரும்பி பிறந்தோமா? பிறக்கும்போது நாம் ஒன்றும் இங்கே பிறக்கணும், இந்த ஊரில், இந்த தெருவில், இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு எஸ்டிமேட் பண்ணி ஐடியா பண்ணி பிறக்கல. அப்போ ஆனால் பிறந்து விட்ட இந்த பிறப்பை நாம் தொடங்கும் போது குழந்தை பருவம் தானே. அப்போ நமக்கு முக்கியமான 2 பேரை தெரியும். பெற்ற தாயின் முகம் தெரிஞ்சு அந்த குழந்தை வளர்கிறது. அதன் பின்னே தந்தை என்று சொல்லக்கூடிய பொறுப்புடைய ஒரு நபர், அந்த தந்தையார் என்று சொல்லக்கூடியவர் புறத்தே இருந்து சமுதாயத்திலிருந்து பொருளீட்டல் மூலமாக இந்த குழந்தைக்கும் குடும்பத்திற்கும் தேவையானவற்றை செய்து தருகிறார் இல்லையா?
உடுத்த உடையாக இருக்கட்டும், உண்ண உணவாக இருக்கட்டும், இருப்பிட வசதியாக இருக்கட்டும், பொருளாதார நிறைவாக இருக்கட்டும், இதெல்லாம். இப்போ இது போன்ற கொடைகளை சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். வேற வழியே இல்லை. பிறந்துட்டோம், உணவு என்பது வேண்டும். இந்த உணவு என்று சொல்லக்கூடிய விஷயம் மகரிஷி சொல்லுகிறார்கள். வேதாதிரி மகரிஷி ஒருபிடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று சொல்லுகிறார். அந்த ஒருபிடி உணவு நாம் உண்ணும்போது அதை கையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணணும்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள், மற்ற தானியங்கள் எல்லாமே எவ்வளவு பேருடைய உழைப்பினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போஸ்டேஜ் திங்ஸ் வாங்குறீங்க, கவர் கொடுங்க, ஸ்டாம்ப் கொடுங்கன்னு. ஆனா அதை வாங்கும்போது கூட ஒரு நாகரிகமான பண்பு என்னன்னு கேட்டா தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? நாம பணம் கொடுத்து தான் வாங்குறோம்னா கூட அங்கே நாம அதற்காக நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நான் ஏன் நன்றி சொல்லணும்? பணம் கொடுத்து தானே வாங்குறேன், நான் என்ன சும்மாவா வாங்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். அன்பு உள்ளங்களே, இந்த நான் என்கின்ற தோற்றம், பிறப்பு தாய் தந்தையரினுடைய அமைவினாலே வந்தது என்பதை அறிவோம். ஆனால் அந்த கரு முறையாக வளர நல்ல ஆரோக்கியமான உணவு வேண்டும் அல்லவா? அந்த உணவை அளித்தது தாய் தந்தையராக இருந்தாலும் கூட அதனுடைய பின்னணியில இந்த மிகப்பெரிய சமுதாயம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது பொறுப்போடு. இந்த சிந்தனை தான் இன்றைய அடிப்படையானது என்பதிலே மாற்று இல்லை. ஏன்னு சொன்னா, ஏதோ பிறந்துட்டோம். ஒரு குழந்தைக்கு பெற்றவர்கள் இல்லை வச்சுக்கோ, குப்பை தொட்டியில கிடந்து எடுத்த வளர்ந்த குழந்தை, அதை யாரும் முறையாக பேணி வளர்க்கவும் இல்லை வச்சுக்கோ. இந்த குழந்தைக்கு சமுதாயத்தில் என்ன விதமான பொறுப்புணர்வு இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த சமுதாயத்தையே தகர்க்கக்கூடிய ஒரு டார்பிடோ நாளைக்கு உருவாகுனா இது யாருடைய தவறு என்று சிந்திக்க வேண்டும். அன்பர்களே, ஒரு சிறுவன் அவனுடைய வாழ்க்கையில வறுமையினாலே, உணவு இல்லாதனால, ஆதரிப்பார் யாரும் இல்லாமல், உணவுக்காக மிகவும் ஏங்கி வருந்தி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கிடைக்காம அங்கே இருக்கிற ஒரு ரொட்டி கடையில கடைக்காரர் ஏமாந்த போது அந்த தனக்கு தேவையான அந்த ஒருவேளை பசிக்கான உணவை அவன் திருடி கொண்டு ஓடுகிறான். இப்படி திருடி கொண்டு அந்த சிறுவன் ஓடுகிற போது அவனை குற்றவாளி என்று நாம் சொல்லுவோமா? இதுதான் என்னுடைய. இங்கே யார் குற்றவாளி என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்டா இல்லையா? அந்த சிறுவனுக்கு முறையாக உடையும் உணவும் அறிவும் கல்வியும் வாழும் விதத்தையும் புகட்ட வேண்டியது யார்? சொல்லுவாங்க பெற்றால் மட்டும் போதுமா அப்படின்னு. அப்ப குழந்தையை பெற்று விடுவதனாலே மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பேணி காக்கின்ற ஒரு கட்டமைப்பு தான் குடும்பம் என்பதை நாம் அறிவோம். அப்ப அந்த பெற்றவர்களுக்கு தேவையான, பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம்
அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிட வசதியாக இருக்கட்டும், அல்லது அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் முறையாக அமைத்து கொடுக்கின்றார்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் வாங்கி கொண்டுதான் இந்த பையன் என்ன பண்றான், 15, 16 வயது, 20 வயதுக்கு பருவம், நல்ல ஒரு கட்டிடம் காலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பையனோ பெண்ணோ வளர்றாங்க. அப்படி வளர்கின்ற போது இங்க முதல்ல ஈகோ தான் நிக்குது. என்னன்னு கேட்டா, நான் அழகா இருக்கேன், நான் வலிமையா இருக்கேன், நான் இளமையா இருக்கேன், நான் ஆற்றலோடு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா, நானே எனக்கு தேவையான பொருளாதாரத்தை ஏர்ன் பண்ணிக்கின்ற காரணத்தினால பொருள் நிறைவோடவும் இருக்கேன். அப்ப நான் என்ன வேணாலும் செய்யலான்னு அந்த மனிதன், தனி மனிதன் சிந்தித்தால் அது சரியாகுமா என்பதுதான் இன்றைய சிந்தனை. நண்பர்களே, ஒருவன் தன்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியுமா? இதுதான் இன்றைய அடிப்படையான கேள்வி. ஒருவன் எனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், யாருடைய தயவும் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமா, நிலம் இருக்கு, நான் உழுது பயிரிட்டு அது விளைந்து அந்த உணவுப் பொருளை எனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளுகிறேன். பருத்தி பயிரிட்டு நானே நூல் நூற்று நானே ஆடை நெய்து அணிந்து கொள்ளுகிறேன், யாருடைய தயவும் இல்லைன்னு சொன்னா கூட, அந்த உழுது பயிரிட்டு என்று சொல்லும் போது உழவுக்கான கலப்பை இரும்பினாலே செய்யப்பட்டது இல்லையா? அதை யாரு அந்த தாதுவாகி இரும்பு மூலகத்தை பூமியிலிருந்து தோண்டி எடுத்து அதை அப்படி கலப்பையாக பண்ணி கொடுத்தது யாரு? இல்லைன்னா நானே உழுது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இதுதான் இங்கதான் ஒரு இளம் வயதுக்காரர் என்ன எண்ணுகிறார் என்று சொன்னா, நான் உழைக்கிறேன், நான் ஏர்ன் பண்றேன், என்னுடைய வருமானம் என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் விருப்பம் போல ஆடை, விருப்பம் போல உணவுகள், விருப்பம் போல என்னுடைய வாழ்க்கை முறைகள். என்ன புகைப்பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, ஏன் சம்பாத்தியம், ஏன் காசு, நான் புகைப்பிடிக்கிற அந்த சிகரெட்ன்ற கருவியை, பொருளை நான் கன்சியூம் பண்றேன், என்னுடைய உதடுகள்ல வச்சு என்னுடைய உடம்புக்குள்ள இழுத்து விடுறேன். இப்ப இது சரியா? இது இன்றைய தினத்திலே நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா? பொருள் என்னமோ இவருடையதாக இருக்கலாம், அது கேடு பயக்கம் என்றாலும் நான் என் உடம்பை தானே கெடுத்துக்கிறேன், புகை எனக்குள்ளதானே இழுக்கிறேன்னு இவர் சட்டம் பேசுறதாக இருக்கலாம். நீங்களா காசு கொடுத்தீங்க, என் உடம்பு தானே, என் வாழ்க்கை தானே, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லுவதாக இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயம் என்ற ஒரு பார்வையில புகைப்பிடிக்காதீர்கள் பொது இடங்களில் என்று ஒரு நியதி விளம்பரம் உண்டல்லவா? அப்ப என்னாச்சு, அந்த காட்சியை காண்பவர்களும் கூட அது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்காக புகைப்பிடித்தல் தீங்கானது என்று அங்கே விளம்பரம் போடப்பட வேண்டி இருக்கிறது. இதுதான் அங்கே சமுதாயத்துக்கும் நமக்கும் உள்ள லைபிலிட்டி என்று சொல்லக்கூடிய, இந்த ஒரு லைபிலிட்டி என்று சொல்லக்கூடிய கடமையை அங்கே அவன் உணர்ந்தே ஆக வேண்டி இருக்கிறதே தவிர, நான் வளர்ந்தேன், என்னை யாரும் காப்பாத்தல, நானே சம்பாதிச்சுக்கிட்டேன், நானே என்ன வேணுமோ ஆனந்தமா இருந்துக்கிறேன்னு வாழ்ந்தால் அந்த தனி மனிதனுடைய முன் வாழ்க்கைக்கு என்ன அங்கே டியூ இருந்தது, அந்த தனி மனிதனுடைய பின்னர் உள்ள வாழ்க்கைக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் கேள்வி. முன் வாழ்க்கையில வேண்டுமென்றால் என்னை யாரும் வளர்த்தவில்லை, நான் குப்பை தொட்டியிலே வீசப்பட்ட குழந்தை,
நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அவன் நினைச்சா அவன் தான் சமுதாயத்தினுடைய ஒரு டார்பிடோவாக மாறிவிடுகிறான். புரிகிறதா? இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, மாவோயிஸ்ட், தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள் என்று சொல்லுகிறார். அப்ப யாரோ பேசி அவனுடைய மனதை உசுப்பி விட்டு இருக்கிறார். என்னன்னு, எல்லாமே பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா, நீயும் பணம் தான் முக்கியம், யார்கிட்ட இருக்கோ அடிச்சு போடுங்கன்னா தப்பு இல்லை என்ற சித்தாந்தத்தையே கற்பித்த விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அப்ப அதற்கெனவே ஒரு கூட்டம் சேர்ந்து விடுகிறது. அப்ப அவங்களுக்கு சமுதாயத்துக்கு உள்ள கடப்பாட்டை, அந்த கடமையை எண்ணி சமுதாயத்தை எதிர்கொள்ளுகின்ற பாங்கு, முறைமை, அந்த மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய தார்மீகமே இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடுகிறது இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம். போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டிலே முற்றிலுமாக ஒழிப்போம் என்று அரசாங்கம் கூறுகிறது. அந்த போதைப் பொருட்கள் என்று சொல்லக்கூடியதை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டவைகளை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அதே போதை தரக்கூடிய பானங்களை அரசாங்கமே கடை வைத்தும் நடத்துகிறது. இப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முரண்பாடுகளோடு தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், முரண்பாடுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சொன்னாங்க, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை என்பது. அப்ப அந்த ஏன் என்ற கேள்வி, இந்த கேள்வி மிக அவசியம். நான் எங்கிருந்து வந்தேன்? என்னுடைய பெற்றோர்களுக்கோ, எனக்கு வழிநெறிப்படுத்தியவர்களுக்கோ, என்னை உருவாக்கியவர்களுக்கோ நான் வணக்கம் செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். அதற்கு மூல காரணமாக இருந்தவர்களுக்கு நான் பொறுப்புடையவனாக நடந்து கொள்வேன் என்ற ஒரு சிந்தனை தானே அறிவின் மேம்பட்ட தன்மை என்பதாகும். இந்த சிந்தனை வரலைன்னு வைங்க, ஆறறிவுடைய மனிதன், ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு என்பது எங்கிருந்து வருகிறது? ஆறாவது அறிவு என்பது பகுத்தறிவு என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒத்துக்கொள்ளுகிறோம். பகுத்தறிவு என்பது நன்று தீது பகுத்து அறிகின்ற அறிவல்லவா? அந்த பகுத்து அறிகின்ற அறிவு, அந்த அறிவின் மேம்பாடு, அதைத்தான் மனிதத்தின் சிறப்பு என்று சொல்லுகிறோம். அப்ப ஒரு சமுதாயத்தை அந்த சோசியாலஜியை புரிஞ்சு வளரும்போது, சமூகவியலை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவன்தான் கல்ச்சர்டு, சிவிலைஸ்டு, கற்றவன், அறிவுள்ளவன் என்று சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். உண்டா இல்லையா? எனவேதான் என்னதான் பொருளியல்ல சொல்லப்படுகிறது, பொருளாதாரம், அந்த ஒரு வல்லுநர் குறிப்பிடுகிறார், ஆடம் ஸ்மித் என்று சொல்லி, ஒருவனிடத்தில் குவிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம், ஒரு நபரிடத்தில் குவிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் பலருடைய வறுமைக்கு காரணமாக இருக்கிறது என்று ஆடம் ஸ்மித் என்கிறவர் சொல்றார். ஆம், உண்மைதானே. அப்ப பலர் வறுமையோடு இருக்க காரணமே இந்த ஒரு செல்வந்தர் தான் என்பது. இந்த சிந்தனையை அது போன்ற ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் அங்கே தீவிரவாதியாக மாற்றம் பெற்று விடுகிறார் இல்லையா? ஆனால் அப்படி தீவிரவாதமாகவோ வேறு வகையிலேயோ சிந்திக்கக்கூடிய ஒருவரை முறையான ஒரு சமுதாய குடிமகனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால், நாமும் சற்றே அதனை புரிந்து அணுகுமுறை கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதிலே மாற்று இல்லை. பாருங்கள், ஏனென்று சொன்னால்,
ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது போல, இந்த உணவு நாம் பெறுகின்றது இந்த சமுதாயத்தினுடைய கொடை அல்லவா? அதனிலே விளைந்த ஒரு ஆப்பிளா இருந்தா அது காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கு, ஏலக்காயா இருந்தா அது மலைப்பகுதியிலிருந்து வந்திருக்கு, உப்பா இருந்தா அது தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கு. இப்படி அத்துணை பொருட்களுமே சமுதாயத்தில் எங்கோ ஒரு பகுதியிலே யாரோ ஒருவர் தன்னுடைய கடுமையான உழைப்பினாலே தயாரிக்கப்பட்ட ஒன்றைத்தான் நம்ம இன்னைக்கு பலசரக்கு கடையில போய், மல்டி காம்ப்ளெக்ஸ்ல போய் எனக்கு வேண்டிய பொருளை எல்லாம் வாங்கி வந்து விடுகிறேன், என்னுடைய பொருளாதாரம் என்று பேசுகின்றார். அன்பர்களே, அங்கே நாம் ஏற்றுக்கொண்ட போதோ அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அங்கேதான் மறைபொருளாக இருக்கிறது நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உள்ள கடமை. இப்ப பாருங்க, அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு தனி நபர், அவர் என்ன பண்றாரு? நான் சம்பாதிக்கிறேன், யார் என்ன சொல்றது இருக்கு, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அது முறையாகிறது இல்லை. ஏனென்றால் அங்கே பெற்றவர்கள், உருவாக்கியவர்கள், அதற்கு துணையாக இருந்தவர்கள், வழிகாட்டியவர்கள், அறிவூட்டியவர்கள், குருமார்களாக விளங்கியவர்கள். அதனாலதான் அவங்கள மாதா, பிதா, குரு, தெய்வம், பொறுப்புடைய ஆட்சித் தலைவர் என்று ஐவகை பொறுப்புடையவர்களாக சொல்லப்படுது. பாருங்க, யாராரு? அம்மா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, இல்லையா? அப்ப அந்த தாய் என்று சொல்லக்கூடியவர். அடுத்து தந்தையானவர் அந்த குழந்தை வளர்வதற்கான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அறிவையும் புகட்டி இந்த உலகத்திற்கு மூலமான அந்த பேராற்றல் ஒன்று உண்டு என்ற ஒரு இறைத்தன்மையையும் புகட்டுகின்ற குருவானவர், இல்லையா? அப்ப அந்த தாய் சொல்லிதான் தந்தையை தெரியும், தந்தை சொல்லிதான் குருவை தெரியும், குரு சொல்லிதான் தெய்வத்தை தெரியும். ஆகையினாலேதான் ஐந்தாவதாக பொறுப்புடைய ஆட்சி தலைவர் என்ற அந்த நாள்ல அரசனை கோ என்று சொன்னார்கள், இறைவனுக்கு சமமாக. இந்த நாளிலே ஆட்சி தலைவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெஜாரிட்டி, இல்லையா? ஒரு பொறுப்புடைய ஆட்சி தலைவர். இல்ல அவர் போடுற சட்டத்துக்கு நம்ம முரண்பட முடியாது, நான் அவருக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இது ஜனநாயகம் என்ற பண்பிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அங்கே பொறுப்புடைய ஆட்சி தலைவரும் ஐந்தாவதாக வழிபாட்டுக்குரியவராக ஆருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார், மாதா, பிதா, குரு, அவர் உணர்த்தி கொடுத்த தெய்வம் மற்றும் பொறுப்புடைய ஆட்சி தலைவர், இந்த ஐவருக்கும் பொறுப்புடையவர்களாக வாழ வேண்டும் என்று விளக்குகிறார். புரிகிறது இல்லையா? ஒரு தனி மனிதன் முதலிலே எடுத்துக்கொள்வோம். ஐவகை கடமையில முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதன், நான் ஏற்கனவே சொன்னது போல, என்னுடைய பொருளாதாரம், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறேன், ஏன் உடம்பு தானே, நான் கெடுத்துக்கிறது எனக்கு ரைட் இல்லையான்னு கேட்கலாம், கேட்கட்டும். ஆனா ஒரு கேள்வியை சிந்திப்போம். என்னுடைய உடல், என்னுடைய தோற்றம் தானே, நான் வந்து விட்டேன், நான் விரும்பி பிறக்கல, இப்ப எனக்கு இந்த பிறவி பிடிக்கல, அப்ப விட்டுறேன். எதை? இந்த உடலில் இருந்து உயிரை நீத்து விட விரும்புகிறேன், என்னை தற்கொலையின் மூலமாக உடலில் இருந்து நீக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இதற்கு சமுதாயம் அனுமதிக்கிறதா? இதுதான் கேள்வி. அப்புறம் பிடிச்சி கமிட்டட் சூசைட்னு கேஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்க, உண்டா இல்லையா? புரிகிறதா? அப்ப தனி மனிதன் நான் என்று முனைப்போடு அகம்பாவத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறாயே மனிதா, நீ பிறந்ததும் விரும்பி பிறக்கவில்லை, நீ இறப்பதற்கும் உனக்கு உரிமை இல்லை என்று சட்டங்கள் சொல்லுகிறது.
அப்போ ஒருத்தர் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்பது தெளிவாக தெரிகிற போது, அப்ப நான் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது பாருங்கள். எனவே இவர் நாம் நம்முடைய உடலையும் மனதையும் அறிவையும் ஆற்றலையும் தெளிவோடும் புரிதலோடும் சரியான அணுகுமுறையோடும் நடத்தி கொள்ள கடமை இருக்கிறதா இல்லை? மற்ற எல்லாரையும் விட்டுருங்க. நீங்க உங்களுடைய மனதை, உங்களுடைய உடம்பை, உங்களுடைய சிந்தனையை முறையாக நடத்தி கொள்ள கடப்பாடும் இருக்கிறது, மறுத்து விடவும் முடியாது. நல்லா புரிஞ்சு போச்சு. என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு எனக்கே அதிகாரம் இல்லை. அல்லது நாம் செய்கின்ற செயல்கள் சமுதாயத்திற்கு ஏற்றதாக இருந்தால் சமுதாயம் புறம் தள்ளாது. சமுதாயத்துக்கு பொருந்தாத விஷயங்களை செய்து பாருங்கள். பொய், களவு, கொலை, காமம், ஊடா ஒழுக்கம், இதையெல்லாம் ஒருவர் செயல்படுத்தினா சுற்றி இருக்க மற்றவங்கெல்லாம் அதை ஏற்றுக்குவாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஒன்று, அந்த சமுதாயம் அப்பதான் பொறுப்புடைய ஆட்சித்தலைவர் வராரு, அவரு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்கு, அதுல காவல்துறை இருக்கு, சாலை ஒழுங்குகளை கடைபிடிக்கல, ஒருத்தர் ராங் சைடில் போயிட்டார். அது விதிகளின்படி இந்த பக்கம் வலது பக்கம் போனா சாலை ஒழுங்கு இல்லை, கீப் லெஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாரு, எனக்கு சாலை விதியெல்லாம் தெரியாதுங்க, யாருமே சொல்லி கொடுக்கல. எங்க சொல்றாரு? போலீஸ் பிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. போலீஸ் பிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் அங்க நீதிபதி கிட்ட சொல்றாரு, எனக்கு இப்படியெல்லாம் சாலை விதி இருக்குன்னு தெரியாதுங்களே, யாரும் என்கிட்ட சொல்லலையே. இந்த வார்த்தையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டால், இபிகோ சட்டத்தின்படி இப்படியெல்லாம் சட்டத்திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதுவும் சட்டப்படி குற்றம். நல்லா கவனிக்கணும், சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. சோ அங்கதான் கடமை, we are due to the society, liability என்பது வருது. அப்ப அந்த லைபிளா பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. யாரும் அதை நின்று விதிவிலக்கு கேட்க முடியாது. இப்ப நான் ஒரு மனிதன் சொல்றான் பாருங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்தி என் உடம்பை கெடுத்துக்குவேன் அப்படின்னா, இல்ல இல்ல, நாளைக்கு நீ உடல் நல குறைவோடு அந்த சமுதாயத்திலே கிடப்பையே, ஆனால் அந்த சமுதாயம் அங்கே உன்னையும் பராமரிக்க முன்வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அப்ப நமக்கு சமுதாயத்துக்கும் கடமை இருக்கிறது. ஒரு நபர் மது அருந்தி விட்டு சாலை ஓரத்தில் சுய நினைவு இல்லாமல் கிடக்கிறார். உடனே அங்க உரிய வகையில அவரை அப்புறப்படுத்துகிறார்கள். அல்லது ஒரு நபர் மரணம் தருவாயிலே கிடக்கிறார். அப்ப 108க்கு போன் பண்ணி அவரை கொண்டு போய் எமர்ஜென்சியில் அட்மிஷன் போட்டு காப்பதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்புடையதாக இருக்கிறது இல்லையா? இந்த இடத்துலதான் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு தனி மனிதன் நான் என்று சொன்னானே, அவன் இப்பொழுது என்ன புரிந்து கொண்டான் என்று சொன்னால், ஆமா, எனக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதும் பக்குவம் வருகிற போது அந்த மேன்ஹுட் வந்த பின்னால அங்க ஒரு மனுஷி தேவைப்படுறான். ஒரு மனிதனாகிய பின்னால இந்த மனிதனுக்கு ஒரு பெண் துணை தேவைப்படுது. அது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி தானே, ஆண் பெண் ஈர்ப்பு என்று சொல்லக்கூடியது. தாவரங்களிலும் இருக்கிறது, புழு பூச்சியிலும் இருக்கிறது, மிருகங்களிலும் இருக்கிறது, மனிதனிடத்திலும் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அங்கே பாலின கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு தேவையாக நிகழ்கின்ற ஒன்றா இல்லையா? வெறும் உண்ணல்
உலவல், உறங்கல், அனுபவித்தல், இதோடு அந்த தனி மனிதன் விட்டு விடுவதில்லை. அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? உரிய வயதுல ஒரு பெண் துணை தேவைப்படுகிறது. ஆகவே தான் இல்லறம் என்று சொன்னார். இல்லறம் அன்று நல்லறம் அன்று என்பது உபதேசிக்கப்பட்டது. ஆம், அந்த வகையிலே தான் இப்ப முதல்ல ஒரு மனிதன் தன்னுடைய மனதையும் அறிவையும் உடம்பையும் ஆரோக்கியத்தோடு பேணி காக்க வேண்டியது கடமையாகிறது என்று முதல் கடமையை பார்த்தோம் இல்லையா? இப்ப இவனிடத்துல ஒரு பெண் ஒப்படைக்கப்படுகிறார். அதுக்குதான் அந்த நாள்ல எல்லாம் ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு இவனுக்கு திறமை இருக்கிறதா என்பதை அறிவதற்காக இப்போ காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி மிருகங்களை கொன்று அந்த வலிமையான மிருகத்தினுடைய பல் அல்லது எலும்பை கொண்டு வந்து அதை இங்க காட்டு. அப்பத்தான் தன் ஒன்லி நீ வந்து ஒரு பெண்ணை முழுசா பாதுகாக்கிறதுக்கு உனக்கு எபிலிட்டி இருக்குன்னு புரிஞ்சு ஒத்துக்கிறோம்னு சொல்லித்தான் அந்த சடங்கை என்ன பண்ணாங்க, இவன் வேட்டைக்கு போய் ஒரு புலியோட பொருதி சண்டை போட்டு அந்த புலிப்பல்ல கொண்டு வந்து அதை பிணைத்து இப்படி கட்டி அதை அவ கழுத்துல போட்டு அதைத்தான் தாலி என்ற அடையாளமாக அணியப்பட்டது இல்லையா? இப்ப இவளை திருமணம் செய்து கொள்ளுகிற ஒருவன் அவளை காக்கின்ற பொறுப்பு இருக்கிறது என்பதை மறைபொருளாக சொன்னார். அதே போல அவள் அகத்தை காக்கவும் இவன் புறத்தை காக்கவும் பொருத்தமுள்ளவர்களாக கூறப்பட்டார். அப்ப அந்த இடத்துலதான் அகம் புறம் அடங்கிய இல்லறம் என்பது வந்தது. துறவரத்து செல்லுகின்றவர்களாக இருந்தாலும் கூட துறந்தவர்களுக்கும் கடமையறம் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நான் சாமியார போயிடுறேன், எனக்கு குடும்ப பைண்டிங்லாம் வேண்டான்னு ஒருத்தர் சொல்றார். சாமியாராவே போயிட்டாலும் கூட அந்த நபருடைய அறிவும் தெளிவும் இந்த சமுதாயத்தின் சொத்தாக பயன்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் அதை கடைசியில சந்நியாசாசிரமம் என்று ஒன்று வைத்தார். அப்ப பிரம்மச்சரியத்திலே மட்டும் வாழ்ந்து விடுவனாக இருந்தாலும் நேரடியாக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுபவராக இருந்தாலும் அவரும் பொறுப்புடையவராகிறார். எதற்கு? தன்னுடைய குடும்பம், இந்த தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சமுதாயம், அங்கேதான் ஐவகை கடமைகளை தான், குடும்பம், சுற்றம் என்று பார்ப்பது. தான் தன்னை உருவாக்கியவர்கள், தாய் தந்தையர், வாழ்க்கை துணையாக வந்தவள், தான் பெற்றுக்கொண்ட மக்கள் செல்வங்கள், இவைதானே குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கென்னவோ பார்வைக்கு சிந்தனைக்கும் எல்லாருக்கும் எது புரியுதுன்னா, தான் ஒத்துக்கிறாங்க நான் நல்லா இருக்கணும், அடுத்தது என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை முறையற்ற வழியிலும் கூட ஈட்டல் செய்து நான் என்னுடைய குடும்பத்தை காக்கிறேன் என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் தவறான வழியிலே பொருள் ஈட்டுவீர்களே ஆனால் அந்த பொருள் எம்மை காப்பதற்கு பயன்படாது போகட்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை, அறம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறதா இல்லையா? முறையில்லாத சம்பாத்தியத்துல வந்த பணம் இது வேண்டாயா, அதை ஒதுக்கி தள்ளு, நீ உழைச்சு கொண்டு வா, நான் வாழறேன் உன் கூடன்னு சொல்ல வேண்டிய கடமை அந்த வாழ்க்கை துணைக்கு இருக்கிறதா இல்லையா? இல்லை என்று சொல்லி பாருங்கள், பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், அன்பர்களே, அதே பெண் அந்த ஆண்மகன் முறையற்ற பொருளீட்டலிலே ஈடுபட்டதனுடைய பயனை சிறைவாசமாக சந்திக்கின்ற நிர்பந்தம் ஏற்படுமா இல்லையா? அப்ப யாரும் பொறுப்புள்ளவங்க? ஆமா, இதை ஒரு சின்ன கதையில சொன்னா விளங்கும். ஒரு சிறுவன் அவன் என்ன பண்றான், பள்ளியில படிக்கின்ற போது
பக்கத்துல மாணவர்களுடைய ஒரு பென்சில், ஒரு ரப்பர், அழிப்பான் அல்லது ஒரு பேனா, இது போன்ற சின்ன சின்ன பொருள்களை அவங்க தெரியாத போது மறைபொருளாக திருடி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். இங்க அம்மா மட்டும்தான், தந்தை இல்லை. அவளை என்ன பண்றா, அதை கண்டுக்காம விட்டுறான். மறுபடியும் என்ன பண்றான், அடுத்த போல இன்னொரு தேவையான ஒரு பெரிய பொருள், இன்னும் கொஞ்சம் அடுத்த பொருள், அதையெல்லாம் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த அம்மாவும் ஓகே பண்ணிட்டு பேசாம தான் இருக்காங்க, தப்பு செய்யாதன்னு சொல்லலை. இப்ப இந்த களவு பாவம் இந்த மனிதனுக்கு வளர்ந்து கொண்டே போகுது. இவன் பெரிய பையனாகிறான். இப்ப நாளடைவில் களவு தொழிலையே கையில் எடுத்து விடுகிறான். அப்போ ஒரு நேரம் கடுமையான களவு அல்லது அதனுடைய பாவங்களிலே கொலை வரையில் போய் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறான். அப்ப சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னால நீதிமன்றத்தில் நிற்க வச்சு, உன்னை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சப்பா, இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்றன்னு நீதிபதி கேட்கிறார். மரணத்துக்காக தூக்கு தண்டனைக்கு போறவங்க கூட அங்க ஒரு உன்னுடைய இறுதி ஆசை என்னன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த நிலை. அவன் கேட்டான், இங்க என்னுடைய அம்மா வந்திருக்காங்க, என்னுடைய அம்மா என்னை இளமையிலிருந்து வளர்த்தவங்க, அவங்க எனக்கு இப்ப தூக்கு தண்டனை போட போறீங்க, எங்க அம்மாவை கொஞ்சம் கிட்ட வர சொல்லுங்கன்னு சொன்ன. இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டான்னா, சரி இவன் களவு செய்த பொருள்களை எல்லாம் எங்க மரவ வச்சிருக்கான், அப்ப அதையெல்லாம் எங்க இருக்குன்னு காதுல சொல்ல போறான், அதுக்குதான் கிட்ட வர சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி திருந்தாத தன்னுடைய மகனை, இன்றைக்கு தண்டனைக்கு உள்ளான ஒரு மகனை, தூக்கு மேடைக்கு செல்லுகின்ற அளவுக்கு அந்த போன மகனை முறைப்படுத்தாத அந்த தாய் என்னப்பா சொல்றேன்னு காதை கொண்டு வந்து கேட்கிறா. அப்படியே எட்டி ஒரு கடி கடிச்சான், தூன்னு துப்பனான். அன்னைக்கு நான் பென்சிலும் அலைப்பானும் அல்லது பேனாவும் திருடி கொண்டு வந்து கொடுக்கும் போது, இது தப்பு, அடுத்தவனுடைய பொருளை களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தியா, நீ சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே, நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லி கேட்டான். இது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சித்திரம் இல்லையா? அப்ப என்ன நடக்குது, சொல்லாமலோ சொன்னாலும் சரி, ஒப்புக்கொண்டாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, தான், குடும்பம், தன்னை பெற்றவர்கள், வாழ்க்கை துணை, தான் பெற்றுக்கொண்ட குழந்தைகள், இந்த குடும்பம் என்ற கூட்டமைப்புக்காக மட்டுமே வாழ்கின்ற மனிதா, உன்னுடைய 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 குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தம், என்னுடைய வாழ்க்கை செல்வங்கள், என்னுடைய மக்கள் செல்வங்கள், என்னுடைய வீடு வாசல் பொருளாதாரம் என்று மட்டும் எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற போது, அங்கே அற வாழ்க்கையாக இல்லாத பொருளீட்டல் நிகழ்த்தியவர்கள் எல்லோருமே நாளைக்கு அதுக்குரிய வழக்குல சிக்கி கஷ்டப்பட்டு திகார் ஜெயில் வரைக்கும் போறாங்களா இல்லையா, அதை நாமளும் கண்கூடா பார்த்துருக்குமா இல்லையா? ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் முறையற்ற சொத்து சம்பாதித்ததாக அங்க போனதும் அதற்குரிய விளைவுகளை அனுபவித்ததையும் நீங்களும் நானும் மறந்து விடவும் முடியாது, மறுத்து விடவும் முடியாது, மறைத்து விடவும் முடியாது. எனவேதான் இந்த சமுதாய நீதிகள் என்று சொல்லக்கூடியது எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் இருக்கிறது. யார்கிட்ட கேட்க முடியாதுன்னா, ஒரு விலங்கு கிட்ட போய் கேட்க முடியாது. ஒரு பாம்பு கிட்டயோ, ஒரு நாய்கிட்டயோ, ஒரு புலிகிட்டயோ போய் உனக்கு ஏதாவது தர்மம் இருக்கான்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்த தர்மம் கடமை என்று சொல்லக்கூடியது. அதைத்தானே பகவத்கீதை சொன்னது, கடமையை செய். ஏன்? கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு கோர முடியாது. புரிகிறதா? கடமைன்னா என்ன? சமுதாயத்துக்கு, நமக்கு, தான், குடும்பம், சுற்றம்,
ஊர் உலகு என்று ஐவகை கடமை. தான், குடும்பம், சுற்றம் பார்ப்போம். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு பழமொழியை சொன்னாங்க. உறவினர் என்று மட்டும் கொள்ளலாகாது, நெருங்கிய நட்போட்டமும் சேர்ந்து தான் கருதுகிறோம். இன்னும் அந்த அன்பும் பிணைப்பும் பாண்டிங்கும் பொறுப்பும் கடமையும் பெரிதாக இருக்கிறது. அப்பத்தான் ஊர் உலகு என்று விரிகிறோம். அப்ப அதை தான் சொன்னாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று ஐவகை கடமைகள் நமக்கு இருக்கிறது. இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த ஐவகை கடமைகளை ஒருவன் சொல்லுகிறான், என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. முறையான ஈட்டல் இருக்க வேண்டும், இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகும். உண்டா இல்லையா? அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்க்க வேண்டும். சிகப்புல அடிக்கோடு போட்டுக்கோங்க. என்ன செய்யணும்? ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்க்க வேண்டும். சமுதாயத்துக்கு நமக்கு பிணைப்பு இருக்கிறது, சமுதாய விதிகளுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நான் ரோட்ல போனா சாலை விதிகளை கடைபிடித்து தான் ஆகணும். மாட்டேன்னு சொன்னா கோர்ட்டு தான், ஃபைன் தான். உண்டா இல்லையா? அந்த நாள்ல அரசனாக இருந்தான், இந்த நாள்ல அரசாங்கமாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் இல்லாத நாடு இல்லை. அந்த முறையான மனிதனுடைய இணைப்பாக கொண்ட சமுதாய பிணைப்பு இல்லாமல் வாழ முடியாது. எனவேதான் நாம் சமுதாயத்திற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த கடமையிலிருந்து விலக்கு யாரும் கேட்க முடியாது. நான் உங்களிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னதை இந்த நேரத்திலே மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு துறவு மேற்கொண்ட சாமியார், துறவு மேற்கொண்ட, அதாவது சாமியாரா போன ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மனைவி மக்கள் இல்லை, குழந்தைகள் இல்லை, எந்த பைண்டிங்கும் கிடையாது, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியுமா, நினைக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? அவரும் துறவு மேற்கொண்டவராக இருந்தாலும் கூட அவருடைய தாயின் மரணத்தின் போது அவருக்கு உள்ளுணர்வு தெரிகிறது. ஆதிசங்கரரை பற்றி அறிந்திருப்பீர்கள். இள வயதிலேயே துறவு மேற்கொள்வதற்கு தாயினிடத்திலே அனுமதி வேண்டி துறவு மேற்கொண்டு காவி உடுத்தி வெளியில போனவர் தான். ஆனா அவருடைய தாயாரினுடைய அந்திம காலத்திலே அவருக்கு அவருடைய தாயாருடைய அந்திமம் என்று உணர்வு தெரிகிறது. எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அவர் அங்கே வந்து கடமையை செய்தார் என்று அறியப்படுகிறோம். ஏன்? பட்டினத்தாரும் கூட இல்லையா? அவருடைய தாயார் இறந்து அங்கே பிணம் கிடக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் முறையாக அந்த எரியூட்டு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றார்? பச்சை மட்டையில அவங்க அம்மாவை படுக்க போட்டுட்டு, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே முன்னை இட்ட தீ மூழ்குவே நானும் விட்ட தீ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாரு. அப்ப அந்த பச்சை மட்டை எரிஞ்சு அவங்க அம்மாவை தகனம் பண்ணிட்டு தான் அவர் அண்ணாண்ட போறாரு. அப்போ ஒரு பட்டினத்தாரை போல, ஒரு ஆதிசங்கரரை போல துறவு எடுத்துக்கொண்டு போனவர்களுக்கே தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு சொன்னா, சும்மா பெத்துட்டாலே என்னத்தான் எங்க அம்மா பெத்துட்டான்னு ஒரு பையன் கேட்கிறான்னா இதுக்கு லைபிள் இருக்கா இல்லையாங்கத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்கிற கேள்வி. அந்த இடத்துல தான் தனி மனிதன் என்று சொன்னாலும் அந்த தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும், தனி மனிதனுக்கும் சுற்றத்திற்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும், தனி மனிதனுக்கும் நாட்டுக்கும் கடமை இருக்கிறது. நாட்டின் சட்டதிட்டங்கள் நமக்கு பொறுப்புடையதாக இருக்கிறது. நான் இந்த நாட்டின் சட்டங்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் சட்டத்தை மீறியவன் என்று தண்டிக்கப்படுவான் என்ற நிலையிலிருந்து நீங்கள் யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகையினாலே தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று ஐவகை கடமை இருக்கிறது என்று புரிந்து வாழ்கின்றீர்களா என்பதுதான் இன்றைய சிந்தனை. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? நான் உழைக்கிறேன்,
நான் சம்பாதிச்சேன், நான் பொருள்லாம் வாங்கினேன், நான் இடம் வாங்கினேன், நான் வீடு கட்டினேன், நான் சௌக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் மட்டும்தான் நினைக்கிறேன். யார் ஒருவர் சமுதாயத்தின் சிந்தனையை கையில் எடுக்கிறார்களோ அவர்களே உயர்ந்தோர் என்று சொல்லப்படுவார். அங்கதான் புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுகிறது. உண்டால் அம்மையு உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இலரே முனிவு இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி பழியனின் உலகுடன் கொள்ளினும் கொள்ளலர் புகழனின் உயிரும் கொடுக்குவர் அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென வாழ்னர் உண்மையானே என்று புறநானூற்று பாடல் சொல்லுகிறது என்று சொன்னார். தனக்காக வாழ்கிற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில பரிபூரணத்தை காண்பவன் கிடையாது. தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே சொத்து சேர்க்கிறவன் முழுமை பெற்றவன் கிடையாது. தனக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான் பாருங்கள். அவன்தான் மனிதன் என்ற நிலையிலிருந்து மாமனிதன் என்ற நிலைக்கு உயர்கிறான். அந்த மாமனிதனைத்தான் தோன்றில் புகழோடு தோன்றுக, தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதிலா என்ன சொல்லுது வள்ளுவம். இப்படி புகழோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலைன்னா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு 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 தின்னுட்டு தின்னுட்டு உண்டுண்டுறங்குவதை அல்லாமல் வேறொன்றறியன் பராபரமேனு ஜாலியா வாழணும்னு நினைக்கிறாங்களே, பயனில்லை. நீ பிறந்ததுனால ஒண்ணு இருக்கணும்னா நாளைக்கு உன்னை சொசைட்டில இப்படி ஒருத்தன் இருந்தாயாம். இப்ப சர் ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, அவர் கண்டுபிடிச்ச உண்மைகளை எல்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோமா இல்லையா? ஐசக் நியூட்டன் ஒரு விஞ்ஞானி, அவர் கண்டுபிடிச்ச புவியீர்ப்பு விஷயம் நாம இப்ப பேசுறோமா இல்லையா? அதே போல சர் சி வி ராமன்லா அதை கண்டுபிடிச்சாரு, அவரை பேசுறோமா இல்லையா? அப்படி எத்தனையோ அறங்களையும் சமுதாய பிணைப்புகளையும் கண்டுகொண்ட, அதனை அனுசரித்து அதனை புரிந்து சமுதாயத்திற்கு கொடையாக அளித்த உள்ளங்களை தானே முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள் என்று போட்டு இன்றைக்கும் அவர்களை பேசுகிறோம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் என்று பள்ளியிலே படிக்கின்றோம். ஆனால் அந்த சிலப்பதிகாரம் சொன்ன தத்துவத்தை எழுதி விளக்கி அவருடைய வாழ்க்கையிலேயே அதனை அனுபவித்தும் காட்டியவர் தானே இளங்கோவடிகள். உன்னுடைய ஜாதகத்தின்படி நீ அரசன் ஆழ்வாய் என்று சொன்னதையும் துறவரம் ஏற்று அதை பொய்ப்பித்து காட்டினார் என்பதை அறிவோம். இப்படியெல்லாம் சிந்திக்கின்ற போது அன்பர்களே, தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில யான், எனது, என்னுடைய குடும்பம், என் சொந்தக்காரரு, மனவாடு மாట్లాடுது, நான் சௌக்கியமா இருந்தா போதும்னு வாழறதை கடந்து அங்கே சுற்றம், ஊர், உலகு என்று ஐவகை கடமைகளையும் புரிந்து அங்கே வாழ்கின்ற ஒருவன் மனிதன் என்று போற்றப்படுவது மட்டுமல்ல, நாளைக்கு வாழ்ந்தால் இவன் போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவன் போல வாழ வேண்டும் என்று நம்மை இந்த சமுதாயம் சுட்டி காட்டி எண்ணி பார்க்கின்ற வகையிலே பொறுப்போடு வெளிப்படுத்தி கொள்ளுவதே நம்முடைய ஐவகை கடமைகளை முறையாக முடித்ததாக இருக்கும். இந்த சிந்தனை விருந்து இன்றைக்கு உங்களுக்குள்ளே நிறைய வேலை செய்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சிந்தித்து பாருங்கள். எனவே நமக்காக வாழ்வதிலே மட்டும் பயனேதுமில்லை. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென வாழினார் உண்மையானே உண்டால் அம்மை இந்த உலகம். இந்த உலகம் இன்றளவு நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், ஒரு நல்லவங்க இருந்தா கூட போதுமாமா, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நிறைய பேர் கெட்டவங்க இருக்காங்க, மழை கோச்சுக்கிட்டு போயிடலாம், இயற்கை பொய்த்து விடலாம், அதுவும் நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏன் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எப்படி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் என்றுதானே இந்த கவியை தொடங்குகிறது. நெல்லுக்கு இறைத்தனி வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசுயுமாம் நல்லுலகில்
நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னது போல, எப்படி அந்த வயலிலே நெல்லுக்காகத்தான் பாய்ச்சப்படுகிறது நீரானது, களையும் வளர்வது போல இந்த சமுதாயத்திலே களையாக பலர் வளர்கின்றார்கள். அவர்கள் பிடுங்கி எறியப்பட வேண்டியவர்கள், பிறருக்காக வாழ்கின்றவர்கள், சான்றோர்கள், ஞானியர்கள், மகான்கள். அவர்கள் என்றைக்கும் சமுதாயத்தில் நிலை பெறுகின்றவர்கள், என்றைக்கும் புகழுடல் பெற்றவர்கள். அவர்களைத்தான் பின்னே வருகின்ற சமுதாயம் இப்படி ஒருத்தன் இருந்தான் என்று சிந்தித்து பார்க்கும். அந்த நிலை பெறுவதே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க முடியும் என்று கூறி, இந்த இனிய போதிலே உங்களோடு ஐவகை கடமைகள் என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு நல்லதொரு அமைவு ஏற்படுத்தி கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் போற்றுதல்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற நூல் வெளியீட்டு விழாவுக்காக 14/7 ஜூலை மாதம் வர்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நூல் வெளியீட்டு விழா வைத்திருக்கிறேன் பழனியில. நீங்க எல்லாரும் வாங்க, சிறப்பு செய்யுங்கள். நல்லதொரு சமுதாய நோக்கிலே எழுதப்பட்ட நூல் அது. வெறும் ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம்னா பல பேர் வாந்தியே எடுத்துடுறாங்க. சாமியை கடவுளா, ஐயோ இந்த வம்பே வேணான்றாங்க. ஏன்னா சாமியை பத்தி பேசுறதே அவ்வளவு வம்பா போச்சு அவங்களுக்கு. ஆனால் சமுதாயம் தேவைதானே, சமுதாயத்துக்குள்ளே தானே வாழ்கிறோம். சமுதாயம் நல்லா இருந்தா தானே. எங்க பார்த்தாலும் குண்டு வெடிக்குதுன்னு வைங்க நீங்க இருக்கிற ஊர்ல, இல்லையா? மிரட்டல் வருதா இல்லையா போன் பண்ணி? ஆமா, சென்னை விமான நிலையத்தில் விமானத்தில் கொண்டு வச்சுட்டோம்னா அப்பப்போ போன் வருது, அப்பப்போ ஏகப்பட்ட தடபுடல் ஆகுது. அப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கை தானே. எது கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறீங்க, திரும்பி இவர் வாங்கிட்டு வருவாரு, பூவும் வாங்கிட்டு வருவாரு, சந்தோஷமா தான் மனையாட்டி காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா போன மனுஷன் திரும்பி வருவானான்னு சந்தேகமான நிலைமையில இந்த சொசைட்டி இருக்குன்னு வைங்க. மனுஷன் போனானே, இந்த ஆள் வருவானோ என்னவோன்னு நீ நினைக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அப்ப அந்த சமுதாய பொறுப்பு உனக்கு வரும். இல்லை, இன்றைக்கு சமுதாயம் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது என்று சொன்னார் நல்லோர்களுடைய சிந்தனை தான். மகரிஷி அவர்களுடைய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மந்திரம்தான். அதனை மனதார சொல்லுவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம். விழாவிற்கு வந்து சேருங்கள். 7/14/7 ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் 14 மாலை பழனியில பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழா. நம்முடைய நிர்வாகி பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரையும் வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க. ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. உண்மையிலேயே ரொம்ப சிந்திக்க வேண்டிய, சிந்திக்க கூடிய தலைப்பு இது. ஏன்னா நம்ம எல்லாமே அப்படியே எல்லாரும் இன்டர் கனெக்டட் தான். ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாது. எல்லா பொருளும் மற்றவங்க நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்ட் நம்ம அவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்குறோம். அதனால நம்ம கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கே மற்றவங்களோட இதுதான், உழைப்பினாலதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வாழறதே. கண்டிப்பா அதுக்கு நன்றி உணர்வோடு, கிராட்டிடியூடோடு தான் இருக்கணும். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. சூசைடு பண்ணிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு. ஏன்னா பிறக்கிறது நம்மளால இல்லை, அதனால சாகிறதும் நம்மளால இல்லை. அதனால அது எல்லாமே இயற்கையா நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. சொசைட்டி பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. லாஸ்ட்ல லைட்டா பயமுறுத்தி விட்டீங்க. பாம் எல்லாம் வச்சிருந்தா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அதை முதல்லயே நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பொறுப்பா நடந்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம். நம்ம சொசைட்டியும் நம்ம ஃபேமிலியும் நம்ம காப்பாத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. அப்புறம் ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த தோன்றலின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமைன் என்று. ரொம்ப அருமையான திருக்குறள் அது. இப்போ ஐன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தாரு, நியூட்டன் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல சோமசுந்தரன் ஒருத்தர் இருந்தாரு, வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களை கடைசி வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கேரண்டி, நாங்கெல்லாம் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். நான் இன்னும் நீண்ட காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ரிட்டையர்மெண்டே இல்லை. இல்ல இல்ல இல்ல. வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம், வாங்க, கேள்வி நேரம். ஏமா கேட்கலாம். வணக்கம் ஐயா. பாஸ்கர் ஐயா, சவுண்ட பேசு. ஜூலையா? ஜூலை மாதம்
புத்தக வெளியீடு 7 14/7. அங்க இருந்து ஐயா ப்ராம்ப்டிங் வணக்கம் ஐயா. வாங்கி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஆ எங்க- சரி என்னுடைய சரி. பெண் அங்க உட்கார்ந்து ஐடியா சொல்லிட்டு இருக்கு. ஓகே தேதியை ஓகே. மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு. சரி சரி. பாஸ்கர் ஐயா ஆகஸ்ட்னு பேசுங்க நீங்க. சொல்லிட்டேன். கேளுங்க பாஸ்கர் சார். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கை நம்மட சொல்லுங்க. ஐயா இந்த அஹ், கடமைகள் சொன்னீங்க, ஐவகை கடமைகள். இப்போ ஆமா. நார்மலான மனுஷன் வந்து தனக்காகவும் அடுத்த ஸ்டெப்பு தன் குடும்பத்துக்காகவும் பண்றான். சமுதாயத்துக்காக பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. சில சமயம் சிக்கல்லையும் போய் முடியுது. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம எளிமையா இன்னது செய்யணும்னு ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக. இப்ப சொல்லுங்க ஐயா. நீங்க உங்க கேள்வி எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால கரெக்டா பதில் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கா பாருங்க, இல்லைன்னா நீங்க மறுபடியும் கேள்வி கேட்கலாம். அதாவது சொன்னது போல சமுதாயத்துக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் விரும்புறான். ஆனா ஏபிளா இல்லை, ஸ்டேபிளா இல்லை, பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை, இல்லையா? இதைத்தானே நீங்க கரெக்ட் குறிப்பிடுறீங்க. கரெக்ட் கரெக்டுங்க. ரைட். உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு. உங்ககிட்ட இருக்க சொத்து நிறைய இருக்கு. அதுல பணமா இருந்தா கொடுக்க குறைஞ்சு போகும், பேங்க் பேலன்ஸ் இல்லாம போயிடும். அரிசி மூட்டையா இருந்தா கொடுக்க அன்னதானம் பண்ண தீர்ந்து போகும். மூட்டையெல்லாம் காலி, குடோன் காலி, இதுக்கு மேல அன்னதானம் போட முடியலன்னு நிலைமை வரும். உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கு, அதெல்லாம் எல்லாருக்கும் பொது நிறுவனங்களுக்கு. எங்க ஊர்ல அப்படிதான் ராஜகோபால், தியாகி ராஜகோபால் ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தன்னுடைய இடத்தெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு எழுதி வச்சாங்க. சிக்கல்ல ஸ்கூலுக்கு எழுதி வச்சாங்க. அப்படி எல்லா தன்னுடைய அவர் தியாகிங்கிறதுனாலையும் குடும்ப பொறுப்பு இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்தாரு. அப்படி எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு இல்லாம போயிடும், இல்லையா? இப்ப இதுதான் நீங்க கேட்கிற அடிப்படை கேள்வி. ஆனால் கொடுக்க குறையாத ஒரு செல்வம் இருக்கிறது தெரியுமா? கொடுக்க தீர்ந்து போக குறையாது. எது? கல்வி. கல்விங்களா ஐயா? கேடு இல் விழுச்செல்வம் கல்வி மாணவ மற்றையவை, இல்லையா? கல்விதான். அப்ப அந்த கல்வி என்பது எத்தகையது என்று சொன்னால், கல்வரால் கொண்டு போகப்படாதது, தீயினால் எரித்து விட முடியாது, வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட முடியாது. அப்ப அதுதான் கல்வி. எந்த கல்வின்னா ஹவு டு லிவ்ங்கிற வாழ்க்கை கல்வி இருந்தா பைத்திய மாட்டம் ரூமுக்குள்ள கிடக்க மாட்டான். சொசைட்டியில எதிர்த்து நின்று ஜெயிச்சு மேல வந்து வின் பண்ணி காட்டுவான். புரியுதா? அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய அறிவின் மேன்மையை சமுதாய சொத்தாக்குகிற போது அவன் மேம்படுகிறான் என்பதுதான் இன்றைய சாராம்சம் என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும். எனவே எனக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரையில கொஞ்சம் அப்படி தன்னிறைவோடு தான் கொள்ள வேண்டி இருந்தாலும், நான் இந்த வாழ்வியல் நெறிகளை எல்லாம் அறிந்ததிலிருந்து இன்று வரை 40 வருடங்களாக வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். அன்பரே, நீங்களும் இந்த அறிவு தானத்தில் இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். குறைவில்லை, குறையதுமில்லை, நிறைதான். புரிகிறதா? மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க சார். நீங்க அது ரொம்ப டவுட் இருந்துச்சு. இப்ப பணம் இருக்கவங்க கொடுக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி இப்ப நீங்களே வந்து நீங்களே எக்ஸாம்பிள் தான். இப்ப உங்க ஞானத்தை கொடுக்குறீங்கல்ல 4 பேருக்கு ஃப்ரீயா, இதுவே ஒரு இதுதானே, சொசைட்டிக்கு செய்யற நன்மை தானே. அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப இந்த விஷயத்த ஒரு நம்ம பசங்களுக்கோ ஒரு 4 பேருக்கோ கேட்டுக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு சொன்னாலே அதுவே ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான். இப்ப நீங்க இந்த பாலகிருஷ்ண ஐயா அந்த எல்லாம் மாதிரி எவ்வளவு ஒரு பெரிய கொடையை சர்வீஸ். கொடுக்கறதுக்கு ஒரு பாலகிருஷ்ணனோ ஒரு நானோ இல்ல இந்த மாதிரி பொது விஷயங்களை கையில எடுத்து வாழும்போது எத்தனை பேருக்கு பயன் கிடைக்கிறது பாருங்கள். அத்தனை பேர் பயன் பெற்றவர்களும் யாரை வாழ்த்துறாங்க? கரெக்ட். அப்ப அந்த வாழ்த்து செல்வம் பெருசா, இந்த சேர்த்த செல்வம் பெருசா? கரெக்ட். நம்ம கொண்டு போகும்போது பாவ புண்ணியம் தான் ஆமா நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
நம்ம ஆமா. சேர்த்த செல்வமோ எதுவும் வரப்போறது இல்ல. அதனால நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொன்னாலே போதும். அந்த மாதிரி வாழ்க வளமுடன் சொன்னாலே போதும். நம்மளால செய்ய முடியலன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்றதே ஒரு சர்வீஸ் தான். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், வாழ்க மிக்க வளமுடன், மகிழ்ச்சி மழை சொல்றேன். வரட்டும், அது மாதிரிலாம். மனதார வாழ்க வையகம், வாழ்க ம் வளமுடன் சொல்லுங்க. அதுவே பெரிய அதுவே தர்மம்ன்ற. அதுவே போதும். வேற கேள்வி? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப நல்ல ஆன்சர் சொன்னீங்கய்யா. வேற ஐயா வேற வணக்கம். யாராவது? வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நீங்க யாரு? பாலகிருஷ்ணன் பேசுறேன். பாலகிருஷ்ணனா? ஐயா நீங்க சொல்லுங்க. சொன்ன மாதிரி கிளார் பணம் அடிக்குது ஐயா. காசு புரியல. பணம் காசுன்றது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் வந்து என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். அதுதான் ஒரே விஷயம். நம்ம இங்க செய்யற விஷயத்த உங்களால வந்து பணம் கேட்கல, பைசா கேட்கல. பணம் இருக்கிறவங்க பணம் கொடுங்க, பணம் இல்லாதவங்க முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதுதான் நம்ம ஒரு மோட்டிவ். இப்போ உதவியும் செய்ய முடியல, எனக்கு நான் வேலைக்கு போறேன், நான் உதவியும் செய்ய முடியல, பணமும் குடிக்க முடியலையா, சரி உங்களால முடிஞ்ச நாள்ல வந்து சர்வீஸ் ஓரியன்டா நம்ம செய்யற விஷயத்த சர்வீஸ் பண்ணுங்க. அதான் மகரிஷி என்ன செஞ்சாரு, அருணதியர்களாக்கி நான் கொடுக்குற இந்த உடற்பயிற்சி, தியானம், காயகல்ப பயிற்சி, இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்க நடத்துங்க, சமுதாயத்தை கொண்டு சேருங்க, அதுல ஒண்ணும் உங்களுக்கு பெரிய பஞ்சம் இல்லையேன்னு கேட்டு நம்ம எல்லாம் அருணதி ஆக்கினார். இணைவோம், சாதிப்போம். நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? பவித்ரா மேடம் இருக்கீங்களா? சிவாய நமன் இருக்கீங்களா மேடம்? வாங்க பவித்ரா மேடம். உங்களதான்ப்பா சிவாய நமன். கேக்குதுங்களாப்பா? விட்டு விட்டு கேட்கு. உங்களுக்கு என்ன கேள்வி கேள்வி கேளுங்க. யார் வேணாலும் பேசுங்க. கேள்விகள்? உங்க வாய்ஸ் கேட்கலம்மா சார். இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குது. என்ன கேள்வி கேக்குறீங்க கேளுங்க. இல்ல சார், எனக்கு தோணுறப்ப நான் கேக்குறேன் சார். இப்போ எனக்கு மைண்ட்ல எதுவும் இல்ல. சரிங்க. போஸ்டர்ல என்னுடைய போன் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சி போஸ்டர் போட்டிருக்காங்கல்ல. ஓகே சார். இந்த நம்பர் படி என்கிட்ட அப்புறமா கூட கேள்வி இருந்தா கேட்கலாம். சரிங்க சார், கண்டிப்பா சார். யார் வேணாலும் கூப்பிடலாம், எப்ப வேணாலும் கூப்பிடலாம். சரிங்க சார், கண்டிப்பா சார். சரி, வேற யாராவது கேள்வி இருக்கா? இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம் சார். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. ஐவகை கடமைகளை பற்றி அருமையாக எடுத்து கூறிய அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. சந்திப்போம்.